இந்த மடப்பள்ளியில தான் வந்து அவர் தங்கியிருக்காரு. இந்த மடப்பள்ளியில தான் வீரபாண்டி ஆமா கட்டபொம்மன் வந்து தங்கினார். ஒளிஞ்சிருந்த இடம் இந்த இடத்துல தான் தங்கி இந்த இடத்துல தான் தங்கியிருக்காரு. ஆமா ஏன்னா அதுக்குள்ளதான் நாங்க வந்து பார்க்கும்போது செய்யும்போது அந்த காலத்துல ஒருத்தர் ஏன்னா என்கிட்ட சொன்னவர் அவரு. ஏன்னா நாங்க வந்து நாமே வந்து நேரம் வந்து நாங்க பார்த்தது கிடையாது, செஞ்சே கிடையாது. என்கிட்ட சொன்னது ஆமா இந்த இடத்துல. ஏன்னா என்கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்காக சரி அந்த இடத்துல சரி சாமி தான் சொன்னாரு அப்படின்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. ஆமா நான் சொல்லணும் இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம். ஆமா இது வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா மடப்பள்ளி. ஏன்னா ஆமா இதுக்குள்ள அந்த சாவி அந்த பையன் வரும்போது செய்யும்போது காப்பாற்றக்கூடியது. ஏன்னா அவர் வந்து அடக்கலாம் கொடுத்தது வந்து அவர் வந்து தங்கக்கூடிய வந்து இந்த இடத்துல தங்கிக்கோங்க, ஏன்னா இங்கிட்டா உங்களுக்கு ஆட்கள் தெரிஞ்சிடும், இதெல்லாம் தெரியாம இருக்கட்டும் அந்த மாதிரி கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு. இதை வந்து செஞ்சது வந்து கண்டப்ப கலக்காத அவர் தான். ஆமா ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மீறி உங்களுக்கு டவுட் ரொம்ப இதா இருக்குன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பாருங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கோயிலோட. அங்கதான் இருக்கு. ஆமா கண்டிப்பா